அபு ஹம்சா ஊடகங்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். எவ்வளவு காலம் இந்த யுத்தம் நீடித்தாலும் அல் குதுஸையோ அல்லது காசாவையோ நாங்கள் கைவிட மாட்டோம். எங்களிடமிருந்து குதுஸை நீங்கள் பறித்துக் கொள்ளவும் முடியாது, எங்களிடமிருந்து காசாவை நீங்கள் பறித்துக் கொள்ளவும் முடியாது. நாங்கள் போர்க்களத்திற்கென்றே பிறந்த மனிதர்கள் அப்படிங்கிறார். மிக முக்கியமான வார்த்தை அது. எங்கள் நாட்டையும் எங்களுடைய மண்ணையும் எங்களுடைய அல் குதுஸையும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்பதை திட்ட தெளிவாக அவர் சொல்லி இருப்பதை நாம் இன்றைக்கு பார்க்க முடியும். இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைய தினம் பிரித்தானியாவினுடைய மன்னர் மிக முக்கியமான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக மன்னர் சார்லஸ் மூன்றாம் சார்லஸ் மிக முக்கியமான ஒரு செய்தி அவருடைய பாராளுமன்றத்தில் அறிவித்திருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, பிரித்தானியா 2 ராஜ்யங்கள் 2 நாடுகள் கொள்கையை மிக முக்கியமாக வலியுறுத்துகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 285வது நாளாக காசா பள்ளத்தாக்கிலே என்ன நடக்கிறது, அதையொட்டி மற்ற உலக நாடுகளிலெல்லாம் என்ன நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், கடந்த 9 மாதங்களுக்கு மேலாக காசாவிலே இந்த யுத்தம் நடைபெற்று வருகிறது. 9 மாதங்களாக நாங்கள் ஹமாஸை அழிப்போம், எங்களுடைய பணைய கைதிகளை மீட்டுக் கொண்டு வருவோம் என்று காசாவுக்குள் நுழைந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் இதுவரைக்கும் அவர்கள் சொன்ன எந்த ஒன்றையும் நிறைவேற்ற முடியவில்லை. குறிப்பாக பணைய கைதிகள் 120க்கு மேற்பட்டவர்கள் இன்னும் ஹமாஸ் வசம் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய பாதுகாப்பில் அவர்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஹமாஸினுடைய படையைச் சேர்ந்த 15,000 பேரை அழித்து விட்டோம், 19,000 பேரை அழித்து விட்டோம், மீண்டும் 14,000 பேரை அழித்து விட்டோம் என்கிற எண்ணிக்கையை மாத்திரமே சொல்லுகிற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் எந்த இடத்திலும் அதற்கான எந்த ஒரு ப்ரூஃபையும் ஆதாரத்தையும் முன்வைக்கவில்லை. ஒரு ஹமாஸ் போராளியின் உடலை கூட அவர்கள் இதுவரைக்கும் ஊடகங்களுக்கு காட்டியதில்லை என்பதுதான் இதிலே மிக முக்கியமான சான்றாகவும் இருக்கிறது. இந்த நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய பல செய்திகளில் மிக முக்கியமான ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி என்னவென்று சொன்னால், ICJ என்கிற இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் மூலமாக இஸ்ரேலுக்கு எதிராக ஏற்கனவே ஜனவரி 26ஆம் தேதி இஸ்ரேல் இன அழிப்பு ஜெனோசைட்டை தான் செய்கிறது என்கிற ஒரு எச்சரிக்கையையும் தீர்ப்பையும் வழங்கியிருந்தார்கள். இந்த தீர்ப்பு ஜனவரி 26ஆம் தேதிக்கு வழங்கப்பட்டதற்கு பிறகு இருந்து இன்று வரைக்கும் சராசரியாக ஒரு மாதத்திற்கு 2500 அப்பாவி பொதுமக்களை இஸ்ரேலிய ராணுவம் கொன்று குவிக்கிறது என்கிற குற்றச்சாட்டை இன்றைக்கு ICJ முன்வைத்திருக்கிறது. ஒரு மாதத்துக்கு 2500 என்பது இஸ்ரேலுக்கு எதிராக ICJ தீர்ப்பு வழங்கப்பட்டதற்கு பிறகு உண்டான எண்ணிக்கையை குறிக்கிறது. குறிப்பாக அவர்கள் தீர்ப்பு கொடுக்கிற நாட்களில் 26,083 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருந்தார்கள். 64,400 பேர் படுகாயம் அடைந்திருந்தார்கள், உடல் ஊனமுற்றவர்களாக மாறியிருந்தார்கள். ஆனால் தற்போதைய நிலையில் இதுவரைக்கும் 38,000 தாண்டி கிட்டத்தட்ட 39,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். 88,000க்கு மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள், உடல் ஊனமுற்றிருக்கிறார்கள் என்பதுதான் தற்போதைய தரவாக இருக்கிறது. இப்படி ஒரு மாபாதக செயலை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் காசாவுக்குள் செய்து வருகிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் கடந்த 10 நாட்களுக்குள்ளாக 6 பாடசாலைகள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம். இந்த தாக்குதல்களில் சுமார் 100 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 6 ஸ்கூல்ஸ் மேல அவங்க அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க வெறும் 10 நாட்களுக்குள்ளாக. அந்த தாக்குதலில் தான் 100 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நுசைராத் அகதிகள் முகாமில் 70க்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைகிற அளவுக்கு உண்டான தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் நடத்தி இருக்கிற அதே நேரம் நுசைராத் தாக்குதல்களில் 23 பேர் ஷஹீதாகி இருக்கிறார்கள்,
கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் ஹமாஸினுடைய கமாண்டர், ஹமாஸினுடைய கஸ்ஸாம் பிரிகேடினுடைய தலைவர் முகமது தைஃபை கொல்லுகிற முயற்சியில் தான் நாங்கள் இந்த தாக்குதல்கள் எல்லாம் நுசைரா தகதிகள் முகாம் முதல் கொண்டு பல முகாம்கள் மீது நடத்தினோம் என்கிற செய்திகளை அவர்கள் சொல்லியிருந்தார்கள். குறிப்பாக அல் மவாசி கேம்ப் மேல அவங்க தாக்குதல் நடத்தியதற்கு பிறகு நாங்கள் முகமது தைஃபை கொன்றுவிட்டோம் என்றும் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். ஆனால் இதுவரைக்கும் முகமது தைஃப் கொல்லப்பட்டதை எங்களால் உறுதிப்படுத்த முடியவில்லை என்று கைவிரித்து விட்டது இஸ்ரேலிய ராணுவம். அவர் நலமாக இருக்கிறார் என்பதை ஹமாஸும் சொல்லிவிட்டது. அவருடைய பெயரில் அப்பாவிகளை கொல்வதற்காக அன்றைய மவாசி கேம்ப் தாக்குதலில் மாத்திரம் 2000 பவுண்ட் உள்ள குண்டுகளை இஸ்ரேல் மவாசி கேம்ப் பகுதிகளில் போட்டிருக்கிறது என்கிறது ஐநாவினுடைய அறிக்கை. யோசிச்சு பாருங்க, 2000 பவுண்டுகள் வெயிட் உள்ள பங்கர் பஸ்டர் பாம் என்று சொல்லக்கூடிய அது போட்டாலே அந்த பகுதிகள் அப்படியே பாரிய குழியாக மாறிவிடும். பெரிய வெடித்து சிதறுகிற வாய்ப்பை ஏற்படுத்துகிற அளவுக்கு உண்டான பயங்கரமான ஆயுதம் அது. அமெரிக்காவினுடைய தயாரிப்பாக இருக்கக்கூடிய இந்த பங்கர் பஸ்டர் பாமை அதில் 8 குண்டுகளை ஒரே நேரத்தில் மவாசி கேம்ப் மேலே போட்டிருக்கிறாங்க. 2ஆம் உலக மகா யுத்தத்தில் கூட இப்படியான குண்டுகள் பயன்படுத்தப்படவில்லை என்பதுதான் ஆச்சரியமான உண்மையமாக இருக்கிறது. இப்படியான அநியாயங்களை செய்து குறைந்தது அதிலே ஒரே இடத்தில் 90 பேரை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் கொன்றிருக்கிறது என்கிறது சர்வதேச வார் கண்காணிப்பு அமைப்புகளாக இருக்கக்கூடிய ISW CTP ஆகிய அமைப்புகள். அதே நேரத்தில் அந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டவர்கள் பட்டு காயமடைந்திருக்கிறார்கள். அதிலே அதிகமானவர்கள் குழந்தைகள் தான் என்கிற அறிக்கையையும் ISW CTP ஆகிய வார் கண்காணிப்பு அமைப்புகள் மிக தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். எனவே அப்பாவிகளை அழிப்பதற்காக இவ்வளவு பாரிய குண்டு தாக்குதல்களை எல்லாம் இஸ்ரேல் நடத்தி வருகிறது என்பதுதான் ஏற்றுக்கொள்ள முடியாத படுபயங்கரமான தாக்குதல்களுடைய செய்திகளாக இருக்கிறது. அதே நேரத்தில் இஸ்ரேலிய தாக்குதல்கள் அக்டோபர் முதல் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து காசாவுக்குள் பல சிறப்பு மருத்துவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா இந்த காசாவை பற்றி நம்ம இதுவரைக்கும் தெரிஞ்சது வேற, இப்போ வரக்கூடிய தகவல்கள்ங்கிறது வேற. காசா என்பது அறிவின் பொக்கிஷமாக இருந்திருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டால், தங்களுடைய தேவையை தாங்களே நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் பல அறிஞர்களை உருவாக்கி இருக்கிறார்கள் எல்லா துறைகளிலும். அதிலும் குறிப்பாக இதுவரைக்கும் காசாவிலே 500க்கும் மேற்பட்ட சிறப்பு மருத்துவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. அதிலே காயங்களை பராமரிக்கிற நிபுணர்கள், காயம் ஏற்பட்டால் அது பற்றிய நிபுணர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று பிளாஸ்டிக் சர்ஜரி அந்த மறுசீரமைப்பு செய்யக்கூடிய சிகிச்சை நிபுணர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று மகப்பேறு மருத்துவர்கள், மகளிர் மருத்துவ நிபுணர்கள், எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் என்று பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறார். அதே நேரம் காசாவில் இருந்த கல்லீரல் தொடர்பான ஒரே சிறப்பு மருத்துவரும் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த தாக்குதலில் காயங்களை மறுசீரமைப்பதில் நிபுணத்துவம் பெற்றிருந்த பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நிபுணரான ஹசன் ஹம்தான் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே அவருடைய குடும்பத்தினரோடு கொல்லப்பட்டிருக்கிறார். அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த 12 பேர்களோடு ஹசன் ஹம்தான் அவர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார். இவர் காசாவில் இருந்த மிகச்சிறந்த சிறப்பு வாய்ந்த ஸ்பெஷல் மருத்துவராக செயல்பட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் அவருடைய மகன் எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கிறார். அவருடைய பெயர் ஒசாமா ஹம்தான் என்பவர். அவர் நாசர் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் பணிபுரிந்து கொண்டிருந்த நேரத்தில் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த தாக்குதலில் அவருடைய மனைவியும் கொல்லப்பட்டிருக்கிறார். அதே போன்று அவருடைய 3 வயது 5 வயதுடைய 2 பிள்ளைகளும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை அவர் சொல்லிவிட்டு ஒசாமா ஹம்தான் அவர்கள் சொல்லுகிறார், என்னுடைய குழந்தைகளும் அவர்களுடைய தாயினுடைய சில உடல் பாகங்களும் மட்டுமே என்னால் சேகரிக்க முடிந்தது. சில பார்ட்ஸை மட்டும்தான் என்னால் எடுக்க முடிஞ்சது தவிர வேறு எந்த உடல் பாகங்களும் கூட எங்களுக்கு கிடைக்கவில்லை. பங்கர் பஸ்டர் பாம் போடப்பட்டா உடல்கள் வெடித்து சிதறும் என்கிற காரணத்தினால உடல் பாகங்கள் மாத்திரம்தான் எனக்கு கிடைத்தது என்று மிக கவலையோடு அவர் சொல்லக்கூடிய காட்சி இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல் ஜசீரா அதை வெளியிட்டிருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம், இவர்தான் ஹசன் ஹம்தான் என்கிற மிகச்சிறந்த மருத்துவர். இவரும் கொல்லப்பட்டு இவரோடு
சேர்த்து இவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த 12 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிற அதே நேரம் இன்றைய தினம் ஹமாஸ் மீது ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். அதில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டா, அக்டோபர் 7ஆம் தேதி அன்று இஸ்ரேலியர்கள் மீதான தாக்குதல்ல ஹமாஸினுடைய ஆயுத பிரிவும் மற்ற 4 குழுக்களும் பொதுமக்களுக்கு எதிரான குற்றங்களை செய்திருக்கிறார்கள் என்று அவர்கள் அறிவித்தல் விடுத்திருந்தார்கள். அதற்கு மறுப்பறிக்கையை இன்றைக்கு ஹமாஸ் வெளியிட்டிருக்கிறது. அதிலே ஹமாஸ் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், பொய்களையும் அப்பட்டமான பக்கச்சார்பான செய்திகளையும் தான் மனித உரிமைகள் கண்காணிப்பு அறிக்கை சொல்லி இருக்கிறது என்று சொல்லுகிற ஹமாஸினுடைய அரசியல் பிரிவு இன்றைக்கு மிக தெளிவாக தொடர்ச்சியாக சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த மனித உரிமைகள் அமைப்பினுடைய அறிக்கை மன்னிப்பு கேட்கப்பட்டு திரும்ப பெற வேண்டும். நீங்க இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக அறிக்கை வெளியிட்டு இருக்கிறீங்க, யதார்த்தமான அறிக்கை வெளியிடலை, எனவே நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த இஸ்ரேலுடைய கதைகளை எல்லாம் ஆய்வறிக்கை என்று வெளியிடாதீர்கள் என்று சொல்லி மிக கடுமையான ஒரு கண்டனத்தையும் எச்சரிக்கையும் இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேடினுடைய தலைமையகமாக இருக்கக்கூடிய ஹமாஸ் அறிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான இஸ்ரேலுடைய படுகொலைகளை நாங்கள் கண்டிக்கிறோம் என்று சொல்லி சவுதி அரேபியா அமைச்சர்கள் குழு இன்றைக்கு அறிவித்திருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இந்த செய்தியை பொறுத்தவரையில் இதை நீங்கள் சீரியஸாலாம் எடுக்க வேண்டியதில்லை. நான் சவுதி அரேபியா அமைச்சரவை எப்பெல்லாம் கூடுவாங்களோ அப்போ எல்லாம் இந்த மாதிரி ஒரு அறிவித்தலை சொல்லுவாங்க. இன்றைய தினம் அவர்களுடைய இளவரசர் முகமது பின் சல்மான், சவுதி அரேபியாவுடைய பிரைம் மினிஸ்டர், அவருடைய தலைமையில் அமைச்சரவை கேபினட் கூடியிருக்குது. அதில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நிரந்தர போர் நிறுத்தம் வரணும், காசா மக்களுக்கு உணவுகள் கொடுக்கப்படணும், இந்த தாக்குதலாம் நிறுத்தப்படணும் என்று சொல்லி அவர்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு அறிக்கை வெளியாகி இருக்கிறது. செய்தி என்று வந்துவிட்டால் அதை பகிர வேண்டும் என்கிற அடிப்படையில் சொல்லப்படுகிறது தவிர இவர்களால் காசாவுக்கு எந்த விதமான நலவுகளும் ஏற்பட போவதில்லை. இவங்க நலவுன்னா எல்லா நாடும் செய்கிற மாதிரி உணவு அனுப்பி வைக்கிறாங்க, அவ்வளவுதானே தவிர இவங்க அனுப்பி வச்சதில் பாதி உணவுகள் இன்னும் ரஃபா பார்டர்லேயே நிற்குது. ஒரு சில நேரம் ஜோர்தானோடு சேர்ந்து ஏர் ட்ரூப் பண்ணியிருக்கிறாங்களே தவிர வேறு எந்த நலவுகளும் இவர்களால் ஏற்படவில்லை என்பதுதான் இதுவரைக்கும் உண்டான தகவலாக இருக்கிறது. இந்த நிலையில தான் இன்றைய தினம் கஸ்ஸாம் பிரிகேடோடு இணைந்து போராட கூடிய அல் குதுஸ் படையணியினுடைய ராணுவ பேச்சாளர் அபு ஹம்சா ஊடகங்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அபு ஹம்சாவினுடைய வீடியோ தான் இந்த வீடியோ. அதில் மிக முக்கியமான செய்தியைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார். என்ன செய்தியெல்லாம் அபு ஹம்சா சொல்லியிருக்கிறார்னு கேட்டா, எவ்வளவு காலம் இந்த யுத்தம் நீடித்தாலும் அல் குதுஸையோ அல்லது காசாவையோ நாங்கள் கைவிட மாட்டோம். எங்களிடமிருந்து குதுஸை நீங்கள் பறித்துக் கொள்ளவும் முடியாது, எங்களிடமிருந்து காசாவை நீங்கள் பறித்துக் கொள்ளவும் முடியாது. நாங்கள் போர்க்களத்திற்கென்றே பிறந்த மனிதர்கள் அப்படிங்கிறாரு. மிக முக்கியமான வார்த்தை அது. நாங்க வாழ்றதுக்காக பிறந்த மக்கள் இல்ல, யுத்தம் பண்றதுக்குண்டே பிறந்த மக்கள். எங்க பூமியை நாங்க விட்டு தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோனிச இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் ரஃபாவிலே எந்த ஒரு முன்னேற்றத்தையும் அடைய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது என்கிறார். ஏனென்று சொன்னால் எங்களுடையவும் கஸ்ஸாம் பிரிகேடுடைய தாக்குதலையும் அவர்களால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை என்கிற செய்திகளை இன்றைக்கு அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். சொல்லுகிற அந்த வீடியோவில் தான் நாங்கள் இந்த மண்ணுக்காகவே பிறந்தவர்கள், யுத்தம் செய்வதற்காகவே பிறந்தவர்கள், எங்கள் நாட்டையும் எங்களுடைய மண்ணையும் எங்களுடைய அல் குதுஸையும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் என்பதை திட்ட தெளிவாக அவர் சொல்லி இருப்பதை நாம் இன்றைக்கு பார்க்க முடியும். அதே நேரத்தில் இன்றைய தினம் காசாவிலே இருக்கக்கூடிய கஸ்ஸாம் பிரிகேடும் அல் குதுஸ் படையணியும் நிறைய வீடியோக்களையும் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வீடியோவில் ரஃபா நகருக்கு கிழக்கு பகுதிகளில் அவர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை அழிக்கிற காட்சிகளை எல்லாம் வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கட்டிடங்களுக்குள் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ராணுவத்தை அழிக்கிற வீடியோக்கள், அதே போன்று நேருக்கு நேரான கன் ஃபயரிங் நடந்த வீடியோக்கள், அதே போன்று அவர்களை கன்னி வெடியிலே சிக்க வைக்கிற வீடியோக்கள், அதுபோல யாசின் 105 மூலமாக அவர்களுடைய மெர்காவா டேங்குகளை அழிக்கிற வீடியோக்கள் என்று பல வீடியோக்களையும் அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வீடியோக்கள் நம்ம பின்னாடி பார்க்க முன்னாடி இன்றைய தினம் எப்படியான தாக்குதல்கள் எல்லாம் அங்கே நடந்திருக்கிறது என்கிற செய்திகளையும் சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக நார்த் காசா, வடக்கு காசாவில் இருந்து ஏவப்பட்ட ராக்கெட்டுகளை நாங்கள் இடைமறித்திருக்கிறோம் என்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம். அதையும் தாண்டி ஹமாஸ் சார்பாக ஏவப்பட்ட ராக்கெட்டுகள் ஸ்டெடரோட் பகுதியை குறிவைத்து தாக்கி இருக்கிறது. இஸ்ரேலுடைய விமான படைத்தள முகாமையும் இன்றைக்கு தாக்கி இருக்கிறது என்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ஆய்வறிக்கையை இன்றைக்கு சொல்லியிருக்கிறது.
அவர்களுடைய விமான படைத்தளத்தின் மீது இன்றைக்கு ஹமாஸ் படைப்பிரிவு தாக்குதல் நடத்தி இருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைய தினம் பிரித்தானியாவினுடைய மன்னர் மிக முக்கியமான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக மன்னர் சார்லஸ் மூன்றாம் சார்லஸ் மிக முக்கியமான ஒரு செய்தி அவருடைய பாராளுமன்றத்தில் அறிவித்திருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, பிரித்தானியா 2 ராஜ்யங்கள் 2 நாடுகள் கொள்கையை மிக முக்கியமாக வலியுறுத்துகிறது. புதிய அரசாங்கம் அதற்கு உறுதியாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த காசாவினுடைய யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்து கிட்டத்தட்ட 9 மாதங்களில் இதுவரைக்கும் மன்னர் சார்லஸ் வாய் திறந்து எதையும் பேசாத நிலையில முதல் தடவையாக என்ன சொல்லியிருக்கிறார் என்று கேட்டால், இந்த காசா மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு இஸ்ரேல் என்கிற ஒரு பாதுகாப்பான நாடும் அதற்கு அருகிலேயே பாலஸ்தீனம் என்கிற ஒரு பாதுகாப்பான நாடும் உருவாகும் விதமாக 2 நாடுகள் என்கிற கொள்கையை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும், அதுதான் உறுதியான தீர்வாகவும் இருக்கிறது என்பதை இங்கிலாந்தினுடைய இந்த ஆளும் அரசாங்கம் கடைபிடிக்கும் என்று நம்புகிறேன் என்கிற ஒரு செய்தியை இன்றைக்கு அவர் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே நமக்கு தெரியும், இங்கிலாந்தில் புதிய அரசாங்கம் வந்திருக்கிறது. ரிஷி சுனக்கினுடைய அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டிருக்கிறது. புதிய பிரதமர் வந்திருக்கிறார், தொழிற்கட்சியினுடைய பிரதமர். இந்த பிரதமரை பொறுத்தவரையில் இவர் ஆரம்பத்தில் இந்த நிரந்தர யுத்த நிறுத்தம் பற்றி எல்லாம் வாய் திறக்காம இருந்த நிலையில் தற்போது அவரும் வாய் திறக்க ஆரம்பித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் புதிய பிரித்தானியாவினுடைய புதிய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடாக இரட்டை நாட்டு தீர்வுகளை நாங்கள் முன்வைக்கிறோம் என்று மீண்டும் அவங்க ஆல்ரெடி அதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. மீண்டும் அவர்கள் சொல்லியிருந்தாலும் முதல் தடவையாக அதனை அவர்களுடைய மன்னர் 3ஆம் சார்லஸ் சொல்லியிருக்கிறார் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேலிய ராணுவம் இன்றைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஜெருசலம் மீதோ அல்லது டெல் அவீவ் மீதோ நீண்ட தூர துப்பாக்கி சண்டைகள் நடத்துவதற்கும் அதே போன்று காசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ராணுவத்தினர் மீது பாரிய தாக்குதல்களை நடத்துவதற்கும் இன்னும் ஹமாஸ் முழுமையான திறனோடு இருக்கிறது என்பதை அவர்கள் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஹமாஸை நாங்கள் அழிச்சிட்டோம், ஹமாஸை இல்லாமலாக்கிட்டோம், ஹமாஸை டம்மி ஆக்கிட்டோம் என்றெல்லாம் சொல்லி வந்தவங்க இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், ஜெருசலம் வரைக்கும் அவங்க துப்பாக்கி சூடு நடத்துகிற அளவுக்கு அவங்கள்ட்ட பலம் இருக்குது, டெல் அவீவ் வரைக்கும் அவங்களுக்கு ஏவுகணை தாக்குதல் நடத்துகிற பலம் இன்னும் அவங்கள்ட்ட இருக்குது, காசாவுக்குள்ளே இருக்கக்கூடிய எங்கள் இராணுவத்தின் மீது அவங்க தாக்குதல் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க என்று அவர்கள் இன்றைக்கு ஒரு அறிக்கையில் சொல்லி இருப்பதை அவர்களுடைய இராணுவமே சுட்டி காட்டி இருக்கிறது. எனவே ஹமாஸை அழிச்சிட்டோம், ஹமாஸை இல்லாமலாக்கிட்டோம்னு அவங்க சொல்வதெல்லாம் பொய் என்பதை விவரிக்கும் விதமாக அவர்களுடைய அறிக்கையை இன்றைக்கு வெளியாகி இருப்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்படி இன்றைக்கு பலவிதமான தாக்குதல்களும் பலவிதமான அடியும் காசாவுக்குள்ளே இஸ்ரேல் மீது விழுந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேலும் பொதுமக்கள் மீது பயங்கரமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த தாக்குதல்களுக்கு நடுவிலே அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் இஸ்ரேல் மீது நடத்துகிற தாக்குதலுடைய வீடியோ காட்சிகளை பார்த்துவிட்டு இன்னும் சில செய்திகள் இருக்கிறது, அதையும் நாம் தொடர்ந்து பார்க்க முடியும். இந்த வீடியோ நீங்க பார்க்க முடியும். பங்கருக்குள்ள இருந்து வெளியில் வருகிற கஸ்ஸாம் பிரிகேடினுடைய போராளிகள் அவங்க அங்கே இருக்கக்கூடிய மெர்காவா டேங்க் அழிக்கக்கூடிய காட்சி நீங்க பார்க்குறீங்க. ஒரு டேங்க்குள்ள குறைஞ்ச ஒரு 5 பேர் இருப்பாங்க. அவங்க அந்த மெர்காவா டேங்கை அழிக்கப்படுகிற காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த இடத்துல அழிக்கப்பட்டதிலே ஒரு 5 பேர் அவடத்துல அவுட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம், தாக்குதலுக்குள்ளான ஒரு வண்டியை இழுத்துக்கிட்டு போகுது ஒரு புல்டோசர். அதனுடைய காட்சிகளையும் அவங்க காட்டுகிறவர்கள் அதன் மீது அட்டாக் பண்ணுகிற காட்சிகளையும் பின்னால் காட்டியிருக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய இங்கே பார்க்கலாம், இங்கே ஒரு மெர்காவா டேங்க் மேலே அவங்க தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சியை தான் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. கட்டி இழுத்துக்கிட்டு போகிற வெஹிக்கிள் மேலே அவங்க அட்டாக் பண்ணக்கூடிய காட்சி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை தொடர்ந்து அவர்கள் தாக்குதல் நடத்தி அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய காட்சிகளை தான் வெளியிட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி இங்கே நீங்கள் பார்க்கலாம், அவங்க கேமரா செட் பண்ணி ஒவ்வொன்றையும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே நமக்கு தெரியும், காசாவில் பல பகுதிகளில் கேமராக்களை நிறுவி இருக்கிறார்கள் கஸ்ஸாம் பிரிகேடை சேர்ந்தவர்கள். அந்த கேமராவில் கண்காணிச்சு இங்கே பாருங்க, இங்கே ஒரு இடத்துல அவங்க இஸ்ரேலிய ராணுவத்தை சேர்ந்த ஒருத்தனை கண்காணிச்சிருக்கிறாங்க. ஒரு வீட்டுக்குள்ள ஒளிச்சுக்கிட்டு நிற்கக்கூடிய இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய படை கண்காணிக்கப்பட்டிருக்கிறது. அந்த படை மீது தான் தற்போது தாக்குதல் நடத்துவதற்கு தயாராகி வருகிறார்கள். அதைத்தான் அவர்கள் காட்டக்கூடிய காட்சிகளை நீங்க பார்க்க முடியும். அந்த வீட்டுக்குள்ள ஒளிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க, அதை தூரத்திலிருந்து கண்காணிச்சிருக்கிறாங்க கஸ்ஸாம் பிரிகேடை சேர்ந்தவர்கள். அவர்கள் அந்த வீட்டின் மேலே அட்டாக் பண்ணி அந்த வீட்டை அழித்து அங்கே இருக்கக்கூடியவர்களை அழித்த காட்சிகள் தான் அதிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் காண முடியும். இப்படி இன்றைக்கு பல தாக்குதல்கள் நடந்த காட்சிகளையும் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இதை நீங்க பார்க்கலாம், ஈராக்ல இருந்து செயல்படக்கூடிய குழுவினர் இஸ்ரேல்
இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக அங்கிருந்து ட்ரோன் தாக்குதல்களை இஸ்ரேலுடைய இராணுவத்தை நோக்கி, இஸ்ரேலுடைய துறைமுகங்களை நோக்கி நடத்தக்கூடிய காட்சிகளை தான் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அங்கிருந்து அவங்க ட்ரோன் அட்டாக் பண்ணக்கூடிய காட்சியை இன்றைக்கு வீடியோவாக வெளியிட்டிருக்கிறாங்க. 4-5 ட்ரோன்களை ஒரே நேரத்தில் ஏவக்கூடிய காட்சிகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்ற பாலிஸ்டிக் ஏவுகணை என்று சொல்லக்கூடிய ஏவுகணை தாக்குதல்களையும் அவர்கள் நடத்துகிறார்கள். கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய ஏவுகணை தாக்குதல் அது. அந்த ஏவுகணைகள் ஏவப்படுகிற காட்சியை நீங்க பார்க்க முடியும். 2 ஏவுகணைகள் ஒரே நேரத்தில் ஏவப்படுகிற காட்சி, கப்பல்கள் மீது அட்டாக் பண்ணுகிற ஏவுகணைகள் அது. அதே மாதிரி இங்க நீங்க பார்க்க முடியும் ட்ரோன் அட்டாக் தொடர்ந்து நடத்தப்படுகிற காட்சிகளையும் அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள். இந்த நிலையில தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள்ல லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களுடைய இலக்குகளை நோக்கி இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. அதிலும் குறிப்பாக லெபனானுடைய யாரின், ஆயிட்டா, அஷாப், அதே போன்று ஆல்மா என்கிற பகுதிகளில் எல்லாம் நாங்கள் ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேல் ராணுவம் அறிவித்திருந்த நிலையில் இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலுக்கு எதிரான பாரிய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் ஹசன் நஸ்ருல்லா மிக தெளிவான ஒரு பேட்டியில் பேசும்போது என்ன சொல்லியிருக்கிறார் என்று கேட்டால், இஸ்ரேல் என்பது ஒரு புற்றுநோய் கட்டி, அந்த புற்றுநோய் கட்டியை புதிய தலைமுறையாக இருக்கக்கூடிய நாங்கள் அகற்றாமல் விடமாட்டோம் என்று சூளுரைத்திருப்பது மட்டுமல்லாமல் கடந்த 24 மணி நேரத்துக்குள்ளாக லெபனானிலிருந்து ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனம் இஸ்ரேலுக்குள்ள கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட ராக்கெட்டுகள் ஒரே நேரத்தில் வீசப்பட்டிருப்பதாக ஹீப்ரு மொழி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேலிய செய்தித்தாளாக இருக்கக்கூடிய மேரியூ தெற்கு லெபனானில் இருந்து கிரியாத் ஷமோனா அதே போன்று கலீலி ஆகிய பகுதிகளுக்கு 35 முதல் 40 ராக்கெட்டுகள் ஏவப்பட்டு பாரிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில தான் காசாவுக்கு ஆதரவாக களத்திலே இறங்கிய யமனுடைய ஹூதிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை பொறுத்தவரையிலே அவர்கள் நேற்று கிட்டத்தட்ட 3 கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியிருந்த செய்திகளை பார்த்தோம். இன்றைக்கு அவர்கள் கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுடைய வீடியோவை வெளியிட்டிருக்கிறார்கள். இங்கே நீங்க பார்க்கலாம். இந்த வீடியோ ஒரு பாரிய கப்பல் மீது அதனுடைய என்ஜின் பகுதிகளில் தாக்குதல் நடத்துகிறது. கப்பல் பற்றி எரியக்கூடிய காட்சி இதுவரைக்கும் அவர்கள் நடத்திய பாரிய தாக்குதல்களில் மிக முக்கியமான ஒரு தாக்குதலாக இது பார்க்கப்படுது. இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், அந்த தாக்குதலில் அந்த கப்பல் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது. எனவே மொத்தமாக காசாவுக்கு ஆதரவாக ஒருபுறம் ஹிஸ்புல்லாக்கள், மறுபுறமாக ஹூதிகள், மறுபுறமாக ஈராக்கிலே இருக்கக்கூடியவர்கள் என்ற பல பேரும் அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிற நேரத்தில் காசாவுக்குள் இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவருடைய போராட்டம் வெற்றி பெற வேண்டும், காசா சுதந்திரம் அடைய வேண்டும், காசா வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் விடுதலை பெற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே தொடர்ந்து பிரார்த்தனை செய்வதோடு அல்லாஹ்விடத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்து கையேந்தி பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ்விடத்திலே அந்த இராணுவத்திற்கு எதிராக மறக்காமல் ஒவ்வொரு தொழுகைகளிலும் குனூத்து நாசிலாவை ஓதி வருவதோடு அந்த மக்களுக்காக தவறாமல் ஜனநாயக முறையில் குரல் எழுப்பவும் மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கையை விடுத்துக்கொண்டு நேற்றிலிருந்து என்னுடைய 2 முகநூல் பக்கங்கள் ஹேக் செய்யப்பட்டிருக்கிறது. யார் ஹேக் பண்ணாங்கிறது நம்ம கண்டுபிடிக்க முடியல. அதை மீட்டெடுக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதிலே தப்பும் தவறுமான செய்திகள், புகைப்படங்கள் எல்லாம் பகிரப்பட்டு வருகிறது. தற்போது அது அவர்களுடைய கைவசம் இருக்கிறது. அதை நமக்கு அணுக முடியாமல் இருக்கிற அதுக்குரிய முயற்சிகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதை மீட்டெடுக்கிற வரையில் அவங்களோட கையில் தான் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அதில் வெளியிடப்படுகிற எந்த ஒரு போஸ்ட்டுக்கும் நம்ம பொறுப்பாளியாக முடியாது. இன்ஷா அல்லாஹ் விரைவில் அதை மீட்டெடுக்கிற முயற்சிகளை செய்து வருகிறார். அதே நேரம் இன்றைக்கு நம்முடைய டெலிகிராம் பக்கத்திலையும் அதே போன்று வாட்ஸ்அப் சேனல்லையும் நம்ம தற்போது பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய முகநூல் பக்கத்தினுடைய லிங்கை நம்ம போட்டுடுவோம். அதில் நீங்கள் நம்முடைய ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க அதில் நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். நம்முடைய வளமையான வீடியோக்களை யூடியூபில் பார்த்துக்கொள்ள முடியும். விரைவிலேயே அந்த பக்கங்கள் மீட்கப்படுவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருகிறது. அந்த முயற்சிகள் வெற்றி பெற அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்கிற உயரிய கோரிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.